அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தூத்துக்குடி அருகே கைதி தப்பியோடியதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. காவலுக்கு வந்த பெண் காவலர் உட்பட 2 போலீசாரிடம் காவல்துறையினர் இதுகுறித்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தூத்துக்குடியில் கொலை முயற்சி மற்றும் வழிப்பறி வழக்கில் தொடர்புடைய கைதி போலீஸ் காவலில் இருக்கும் போது தப்பியோடியதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்க கேட்கலாம். மோகன்ராஜ், என்ன நடந்து விவரங்களை பதிவு பண்ணுங்க. தூத்துக்குடியில் கொலை முயற்சி மற்றும் வழிப்பறி வழக்கில் தொடர்புடைய கைதி போலீஸ் வழி காவலில் இருக்கும் பொழுது தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையத்தில் வைத்து தப்பியோடிய சம்பவம் தூத்துக்குடியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 20/2/2024 அன்று விளாத்திக்குளம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் வைத்து ஒரு கடை முன்பு ஒருவரிடம் தகராறு செய்து அறிவாளால் தாக்க முயன்று கொலை முயற்சியில் ஈடுபட்ட வழக்கில் தூத்துக்குடி சுந்தரவேல்புரம் பகுதியைச் சேர்ந்த சின்னத்துறை மகன் ஹைகோர்ட் மகாராஜா என்பவரை விளாத்திக்குளம் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இவரை கடந்த 1ஆம் தேதி குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் மற்றொரு வழக்கு விசாரணைக்காக இவரை விளாத்திக்குளம் காவல் நிலைய காவல்துறையினர் இன்று விளாத்திக்குளத்தில் உள்ள நீதிமன்றத்தில் நிறுத்தியுள்ளனர். இந்நிலையில் அவரை பேரூர்ணி சிறையில் அடைப்பதற்காக உத்தரவிட்டதை தொடர்ந்து போலீசார் விளாத்திக்குளத்தில் இருந்து அரசு பேருந்தில் ஏற்றிக்கொண்டு தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையம் வந்துள்ளனர். அங்கிருந்து பழைய பேருந்து நிலையம் செல்வதற்காக அவர்கள் முயற்சித்த போது புதிய பேருந்து நிலையத்தில் வைத்து கைதி ஹைகோர்ட் மகாராஜா என்பவர் வழிகாவலில் உள்ள ஒரு பெண் காவலர் மற்றும் ஒரு ஆண் காவலர் என 2 காவலர் பாதுகாப்பில் இருந்த போது புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தப்பி ஓடியுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த வடபாகம் காவல் நிலைய காவல்துறையினர் தப்பியோடிய கைதியை வலைவீசி தேடி வருகின்றனர். இச்சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி மோகன்ராஜ்.